மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய மித்ஸ் சுற்றிட்டு இருக்கு. மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய வியூஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய லாபம் பார்க்கலாம், இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு லாபம் எடுக்கலாம். ஆனால் யாருமே அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலான்றதை வீடியோவில் சொல்ல மாட்டாங்க. டிஎம் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போனால் நம்மக்கிட்ட கோர்ஸ் சேல் பண்ணுறது, கமிஷன் வாங்கிட்டு நம்ம மணியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் பேசிக் நாலேஜ் இன்வெஸ்ட் பற்றி தெரியாதவங்க தான் அவங்களோட டார்கெட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்கீம் பிளான் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண நாலேஜ் இல்லைனாலும் ஈஸியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்களே ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அண்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் ஹேண்டில் பண்ணுறா, அதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். எதனா டவுட் இருந்துச்சுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேயே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸ்க்கும் கிளியர் ஐடியா கிடைக்கும். யாரும் ஏமாந்துடாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோவை முழுசாக நம்பாதீங்க. அதில் இருக்க நாலேஜை மட்டும் கேதர் பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்களாவே ஓனாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.